இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷான டொமேட்டோ ப்யூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சப்பாத்தி அண்ட் பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆன டைமில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதே தக்காளி மிக்ஸ்சரில் வெல்லம் போட்டு நீங்கள் கலக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.